உங்க அரசு மருத்துவமனை அதிலிருந்து எங்க காவிரி கொண்டு போனோம். ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்க? எம்ஜி ராமச்சந்திரா காவிரி. அம்மையார் ஜெயலலிதா எங்க மருத்துவம் படுத்தாங்க? அப்பலோ. ஐயா எம்ஜிஆர் எங்க? அப்பலோ. 4070 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு. அதான் ஒதுக்குறோம் சொன்னா ஒதுக்கிட்டோம். ஏன் காவாய் இல்லைன்னா அந்த ஒதுக்குன பணம் எங்க வச்சுன்னா அவங்க வாய்க்குல போயிடுச்சு. அதனால பல ஆண்டுகளா நீங்களும் நிறைய பேசுறீங்க. வாங்க அவங்க ஈடி போட்ட இடங்கள்ல எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. அது கடந்த கால வரலாறு. இப்ப போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா? வாங்கலையா? வாங்கியிருப்பாங்க. அதனால பின் வாங்கியிருப்பாங்க. முன் வாங்கி பிறகு பின் வாங்கியிருப்பாங்க. அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. நிதிநிலை அறிக்கையில் அவங்க படிக்கிற அந்த சொல்ற வார்த்தையை நீங்க நன்கு கவனிக்கணும். 4070 கோடி, 5000 கோடி, 6000 கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறத நாங்கள் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இப்ப ஏன் நீங்க போடலன்னு கேட்டீங்க, அது இன்னொரு தடவை சொல்லுங்கம்பாங்க. 4070 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு ஏன் ஒன்றும் செய்யல? அதான் ஒதுக்குறோம்னு சொன்னா ஒதுக்கிட்டோம். நீங்க அதை அழிக்கிறோம், அதை செயல்படுத்துறோம் சொன்னா அதை செயல்படுறது. அது ஒதுக்குறதாக ஒதுக்குறது, பதுக்குறது. அப்புறம் அந்த பணத்தை திருப்பி தேர்தல் நேரத்தில் வாக்கு கொடுத்து மறுபடியும் பதவிக்கு வர்றது. இதுதான் மொத்தமா 2500 ரூபா தான். இந்த 2500 கோடி தான் தேவைங்கிறான். கழிவு நீர், மழை நீர் வழிந்தோட நீரியல் வல்லுநர்களே, பொறியியல் வல்லுநர்களே சொல்றாங்க. ஆனால் இவங்க நம்ம ஆளுங்க அதை பற்றி அக்கறை இருந்தா தானே அதை செய்யணும்னு இல்லை. 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆண்டு இன்னும் மழைநீர் கழிவு நீர் வழிந்தோட கூட காவாய் இல்லை. ஏன் காவாய் இல்லைன்னா அந்த ஒதுக்குன பணம் எங்க வச்சுன்னா அவங்க வாய்க்குல போயிடுச்சு. அதனால காவாய் இல்லை. அதை பேசி இப்ப பயன் இல்லை. பல ஆண்டுகளா நீங்களும் நிறைய பேசுறீங்க, தனித்தனியா இது பண்ணுவீங்க. ஆனா ஓட்டு சதவீதம் நல்லா வாங்குறீங்க. ஆனா மதம், பணம், கட்சி ஓட்டு தான் ஜெயிக்குது. 2026 சட்டமன்றத்துல நாம் தமிழர் கட்சி குரல் ஒலிக்குமா? உங்க எம்எல்ஏ உள்ள போவாங்க? நீங்க ஒலிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஒலிக்கும். ஒண்ணுதான் நீங்க கவனிச்சுக்கணும். லெலின் சொல்றாங்க, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு. அப்படி ஒரு காலம் உருவாக்கிட்டு இருக்கு. அங்க சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி எதுவும் முன்னிக்குது. புரியுதா? பசி வந்தால் 10ம் மறந்துருங்கிறான். அந்த நிலை வரும், அது உறுதியா வரும். அப்போ பெரிய மாறுதல் வரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும். அரசு கல்வியை எடுத்துட்டு வந்து சேருங்க, பள்ளியில சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அரசு பள்ளிகள்ல தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்கணும்ல. தரம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு மக்கள் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். இப்ப எந்த அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில், கல்லூரியில் படிக்கிறார்? காரணம் என்ன? தரம் இல்லை. இவங்கள யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்கிறாங்க. காரணம் என்ன? தரம் இல்லை. தம்பி செந்தில் பாலாஜியை ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேரில் இருக்கிற இதில் நீங்கள் சேர்த்தீங்க. 2 நாளில் திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க. நீங்க நடத்துகிற மருத்துவமனை, உங்க அரசு மருத்துவமனை, அதிலிருந்து என் காவிரி கொண்டு போகணும். ஏன்னா தரம் இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்க? எம்ஜி ராமச்சந்திரா காவிரி. அம்மையார் ஜெயலலிதா எங்க மருத்துவம் படுத்தாங்க? அப்பலோ. ஐயா எம்ஜிஆர் எங்க? அப்பலோ. அப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமா இருக்குன்னு. அதே மாதிரி இவங்களே தனியார், ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலன்னா தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களா இருக்கிறீங்க. அப்ப அரசு பள்ளி கல்லூரியின் தரம் இருந்துச்சுன்னா உங்க கல்லூரி வியாபாரம் படுத்துக்கிறோம். இப்ப எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லை? எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதல்ங்கிறோம். அதுதான் புரட்சிங்கிறோம். அதுதான் மாற்று அரசியல்ங்கிறோம். அப்ப அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்க எங்களை ஊக்கப்படுத்தணும், கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். இல்ல, தோற்று போச்சு. தனியார் மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில எல்லாவற்றையும் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், 3ஐயும் விற்பனை பண்டமாக மாற்றிவிட்ட நாடுல சுடுகாடு. அது மாற்றி வித்திருச்சு. அறிவை எப்படி நீ விற்பனை பொருளா மாத்தின? உயிரை காக்கும் மருத்துவத்தை எப்படி வியாபாரமாக்குன? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிற கோட்பாட்டில் நீ இயங்கி இருக்கணும். ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் கல்வி வளம் தான், அறிவு வளம் தான். அந்த அறிவு எப்படி, அறிவு கருவறை எப்படி வர்த்தக வியாபார அறையா மாறிச்சு? எப்படி வர்த்தக அறையா மாறிச்சு? மாத்தினது யாரு? நல்ல காசு கொடுத்தா நல்லா படிச்சுக்கலாம். காசு இல்லைன்னா எத்தனை குடும்பத்து பிள்ளைகள் படிக்க முடியாம இடைநிறுத்தம் செய்யறாங்க. அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த மாட்டாங்க. காரணம், இவர்களுடைய கல்வி நிறுவனங்களின் வசூல் பாதிக்கப்பட்டோம். அதானே. இப்ப யாருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லுங்க? எந்த அமைச்சருக்கு இல்லை? கல்லுக்கடை ஏன் திறக்கல? எல்லா மாநிலங்களையும் கல் இருக்கும்போது இங்க மட்டும் ஏன் மதுவா மாறிச்சு? ஏன்னா சாராய ஆலை வைத்திருக்கிற பெருமக்கள் ஆட்சியாளர்கள்.
அவர்கள் வந்து கள்ளுக்கடையை திறந்தா அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும். வியாபாரம் படுத்தா அந்த ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும். அப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அண்ணன்ட்ட திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை மாத்தணும்னு தான் தனிச்சு நின்று போராடுறேன். முடிஞ்சா எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த தேர்தலில் ஒரு ஓட்டை போட்டு விடுங்க.